अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। या रब्बना लकल हम्दु कमा यंबगी लिजलाली वजहिका व अज़ीमि सुल्तानिका सुब्हानक रब्बना ला नुहसी सनाअन अलैका अंत कमा असनैता अला नफ्सिका व लकल हम्दु व लकश शुक्रू हत्ता तरला। अल्लाहुम्मा या अव्वलल अव्वलीन व या आखिरल आखिरीन व या ज़िल क़ुव्वतिल मतीन व या राहिमल मसाकीन व या अरहमर राहिमीन। अल्लाहुम्मा तक़ब्बल मिन्ना मा काना सालिहन व अस्लिह लना मा काना फासिदा। अल्लाहुम्मा तक़ब्बल मिन्ना इन्नका अंतस समीउल अलीम व तुब अलैना इन्नका अंतत तव्वाबुर रहीम। या अल्लाह எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக। யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாதுமார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக। யா அல்லாஹ் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக। அல்லாஹ் கடுமையான நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக। அல்லாஹ் உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக। அல்லாஹ் கொரோனா போன்ற வைரஸ் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக। அல்லாஹ் அந்த கொரோனா பேரில் நடக்கக்கூடிய பித்தராட்டங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக। அல்லாஹ் உலகில் வாழும் காலமெல்லாம் முழுமையான ஆரோக்கியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக। அல்லாஹ் அந்த உடல் நலம் மூலமாக முழுமையாக உனக்கு வணங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக। அல்லாஹ் எங்களை ஐவேளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக। அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஐவேளை தொழுகையாளிகளாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக। அல்லாஹ் எங்களுடைய மஹல்லாவிலே உள்ளவர்களை தொழுகையாளிகளாக மாற்றக்கூடிய முழுமையான பணி செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக। யாரெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழுகையை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக। அல்லாஹ் எங்களுடைய தொடர்புகளை தொழுகையாளிகளோடு ஆக்கி அருள் புரிவாயாக। அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவிகளாக ஆக்கி விடாமல் இந்த உலகத்திலே நல்லவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக। அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை உதவிகள் அல்லாமல் கைவிடப்பட்டவர்களாக ஆக்கிவிடாமல் யா அல்லாஹ் உன்னுடைய உதவியின் கீழ் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக। அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக உன்னிடத்தில் ஒப்படைத்தவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக। அல்லாஹ் கடன் தொல்லையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, வறுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, பஞ்சத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக। அல்லாஹ் மற்றவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக। அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, கண்ணியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக। அல்லாஹ் எங்களுடைய வீடுகளில் உள்ள பெண்மணிகளை மிக சிறந்த சீர்திருத்தவாதிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக। அல்லாஹ் அவர்களின் மூலமாக நாங்களும் எங்களின் மூலமாக அவர்களும் சொர்க்கம் செல்லக்கூடிய அளவிற்கான சாலிஹீன்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக। அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறுவர்களுக்கு சரியான மார்க்கத்தையும் நல்லொழுக்கத்தையும் போதிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக। அல்லாஹ் அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய பெற்றோர்களாக பெரியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக। அல்லாஹ் அவர்கள் வயதிற்கு வந்து விட்டால், திருமண வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ் சரியான ஜோடியை நாங்கள் தேடி பிடித்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக। அல்லாஹ் எங்கள் சமுதாயத்திலே உள்ள வயதான குமர்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக। குமர்கள் தேங்கக்கூடிய மோசமான சூழ்நிலையை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக। அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே நல்லொழுக்கம் மிகுந்த உறுப்பினர்களை நீ தந்தருள் புரிவாயாக। பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய குடும்பங்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக। யா அல்லாஹ் அந்நியர்களிடம் ஏற்படக்கூடிய ஈர்ப்பை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக। அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் பெற்றோர் பிள்ளைகளுக்குள் இணக்கமான ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக। அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக। அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக। அல்லாஹ் யாரெல்லாம் திருமணமாகி எங்கள் சமுதாயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற வகையில் அல்லாஹ் பரிபூர்ணமான உடல் நலம் பெற்ற குழந்தையை நீ அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக। அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு அவர்களுடைய சிரமத்தை நீ நீக்கி அருள் புரிவாயாக। அல்லாஹ் யாரெல்லாம் குழந்தை பெறுவதற்கு தகுதி இல்லாமல் பலகீனமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உடலிலே நீ பலத்தை கொடுப்பாயாக। அல்லாஹ் யாருக்குமே இல்லாமல் ஆண் துணையே இல்லாமல் குழந்தையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அல்லாஹ்வே யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சமுதாயத்தில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக। நாங்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளை சரியான முறையில் உனக்கும் ரசூலுக்கும் பிடித்த முறையில் வளர்க்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக। அல்லாஹ் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மோசமான சூழ்நிலைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக எங்கள் இளைஞர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக। யா அல்லாஹ் வீணான பதவிகளுக்கும்
வீணான மோகத்திற்கும் அடிபட்டு விடாமல் எங்கள் இளைஞர்களை பாதுகாப்பாயாக. பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய இளைஞர்களாக எங்கள் இளைஞர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மற்ற மஹல்லாக்களுக்கெல்லாம் முன்மாதிரி மஹல்லாவாக எங்களுடைய மஹல்லாவை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. மற்ற மஹல்லாக்களுக்கெல்லாம் முன்மாதிரி ஜமாத்தாக எங்கள் ஜமாத்தை ஆக்குவாயாக. மற்ற மஹல்லாக்களுக்கெல்லாம் முன்மாதிரி நிர்வாகமாக எங்களுடைய நிர்வாகத்தை ஆக்குவாயாக. மற்ற மஹல்லாக்களுக்கெல்லாம் முன்மாதிரி பெண்களாக எங்களுடைய மஹல்லா பெண்களை ஆக்கி அருள் புரிவாயாக. மற்ற மஹல்லாக்களுக்கெல்லாம் முன்மாதிரி மஹல்லாவாக எங்கள் மஹல்லா இளைஞர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நல்ல காரியங்களிலே ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய நல்லெண்ணத்தை எங்களுக்கு தருவாயாக. பாவம் நடக்கின்ற இடத்திலே இருந்து விலகி செல்லக்கூடிய நல்ல நிலையை எங்களுக்கு நீ தந்தர புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் உன்னை பற்றி உன்னுடைய ரசூலை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தர புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நெஞ்சத்திலே உன்னை பற்றி உண்டான சிந்தனை மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், சார்ந்த குணத்தால் எங்களை அலங்கரிப்பாயாக. மற்றவர்களிடத்திலே பேசுகின்ற பொழுதும் பழகுகின்ற போதும் சார்ந்த குணமுடையவர்களாக நாங்கள் பழகக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், கடுகடுத்த முகமுடையவர்களாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. புன்முறுவல் பூத்த முகமாக எங்களுடைய முகங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் முகத்தில் சிரிப்பில்லாதவர்களாக ஆகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்புவாயாக. எங்களுடைய உள்ளத்தை நன்மையால் நிரப்புவாயாக. எங்களுடைய உள்ளத்தை குதூகலத்தால் நிரப்புவாயாக. யா அல்லாஹ், கெட்ட செய்திகளை கேட்டாலும் நல்ல செய்திகளை கேட்டாலும் உன் பக்கமே மீண்டு வரக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நிறைவேற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. வஃபாத்தாகின்ற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலேயே ஹஜ் உம்ராக்கள் பல தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. உலகமெங்கும் அடங்கி இருக்கக்கூடிய நபிமார்கள் வலிமார்களுடைய கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், பைத்துல் முகத்தஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீ தந்தர புரிவாயாக. வாழும் காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலே தரிசிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்ப கடமைகளை எல்லாம் முடிப்பதற்கு முன்னால் மௌத்தாகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவியோ எங்களுடைய பிள்ளைகளோ சிறு வயதிலேயே வஃபாத்தாகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்ப பொறுப்புகளிலே நாங்கள் வழி தவறி விடாத வண்ணம் நேர் வழியிலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்திலே துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களிடத்திலே துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நீ பரிபூர்ணமாக நீக்கி அருள் புரிவாயாக. அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி அருள் புரிவாயாக. அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சிறிய துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பரக்கத்தால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. உலகமெங்கும் வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து மறைந்து விட்ட வலிமார்களின் பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் மஹல்லாக்களில் உள்ள சாலிஹீன்களின் பொருட்டால் தொழுகையாளிகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் மஹல்லாக்களில் உள்ள வயோதிகர்களின் பொருட்டால் விபரமறியாத சிறுவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லி வ ஸல்லிம் அலா நபிய்யி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.